ஒரு திருக்குறள்ல 5 தடவ ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணியிருப்பார் வள்ளுவ பெருமான். அது எந்த குறள் அப்படின்னு சற்று யோசனை பண்ணி உங்களால சொல்ல முடியுமா? அதாவது வள்ளுவ பெருமான் எப்போதும் சுருக்கி பேசக்கூடியவர்கள். வெண்பா 4 அடியில இருக்கணும்னா, அவர் 2 அடியில எழுதினவர். அப்ப எல்லாம் மதுரையில ஏத்துக்கல மன்னன்லாம். நீங்க போங்கடா ஏத்துக்கிட்டானா, ஏத்துக்காட்டினான்னா அப்படின்னு 2 அடியில வெண்பாவ பாடுனவரு வள்ளுவ பெருமான். 2 அடியில உலக விஷயத்த பூரா சொன்னவரு, ஒரு குறள்ல 5 தடவ ஒரு வார்த்தைய பயன்படுத்தியிருப்பார். அது என்ன குறள் என்று யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் சொல்றேன் இப்ப கேளுங்க. "செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை." 5 தடவ அந்த செல்வங்கிற வார்த்தை தெரியும். சரி, வள்ளுவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? காது, செவின்னா காது. பெரிய செல்வம் காது மனுஷனுக்கு அப்படின்னு சொல்றாரே, எதை வச்சு சொன்னார்? நல்லா கேட்டுங்க. நாம் அறிவாளியாக ஆகுவதற்கு நம்முடைய தலையில மெய்வாய், கண், காது, மூக்குன்னு 5 அறிவுக்கருவிகள் இருக்கு. இதுல மிகவும் முக்கியம் காது. காது வழியாக கேட்பதினால் தான் ஒரு மனிதன் அறிவை பெற முடியும். அப்படி நல்ல அறிவை ஒருவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த அறிவை வைத்து செல்வத்தை சேர்க்க முடியும். நான் சொல்றது புரியுங்களா? அப்படி நிறைய கோடிக்கணக்கில் செல்வந்தனா ஒருத்தன் மாறிட்டான்னு வச்சுங்களேன், அவன் இந்த உலகத்தையே ஆளவும் முடியும். ஆக மொத்தம் அந்த அறிவு கிடைப்பதற்கு மனித உறுப்பிலே காது மிகவும் முக்கியம். அதனால தான் அவர் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னார். நான் சொல்றது புரியுங்களா? இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனுக்கு ஒருத்தனுக்கு காது கேட்கல சார், அவன் எப்படி செல்வம் தானான்னு கேள்வி கேட்காதீங்க. காதினுடைய முக்கியம், அறிவினுடைய முக்கியம், செல்வத்தினுடைய முக்கியம், ஒரு நாட்டையே ஆளக்கூடிய மன்னனுக்கு முக்கியம். இது எல்லாமே மனித உறுப்பிலே காது தான் முக்கியம். அதனால தான் காதை அவர் சொன்னார். இன்னைக்கு பெரிய அரசியல்வாதி, எந்த அரசியல்வாதியாச்சும் ஏழையா இருக்கானா சொல்லுங்க? அந்த காலத்தில் இருந்தாலும் அண்ணா, காமராஜர்லாம். இந்த காலத்தில் செல்வத்தை நிறையா சேர்க்குறவன் வச்சிருக்கான் தான் அரசியலில் இருக்க முடியும். செல்வம் இல்லாதவன் அரசியலில் இருந்தான்னா தோற்று போயிடுவான். சோத்து கூட வழி இருக்காது. ஆக மொத்தம் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வம் இருக்குது. புரியுங்களா? அவங்களுக்கெல்லாம் நல்லா கேட்கக்கூடிய திறமையும் இருக்கும். புரியுங்களா? இதைத்தான் அவர் செல்வம் இருந்துச்சுன்னா, காது இருந்துச்சுன்னா, நல்லா கேட்கக்கூடிய காது, இந்த உலகத்தில் அறிவையும் ஜெயிக்கலாம், செல்வத்தையும் ஜெயிக்கலாம், ஏன் இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னாரு வள்ளுவ பெருமான். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.